எதற்காக இப்படி இருக்கிறீர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார், உங்களுடைய சகோதரர் அபூதர்தாவுக்கு உலகத்தில் எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சூசகமா சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் விளங்கும். உங்களுடைய சகோதரர் அபூதர்தாவுக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்லைன்னு சொன்னா, பொண்டாட்டி தேவையில்லை, குடும்ப வாழ்க்கை தேவையில்லை, இல்லறம் தேவையில்லை. அவர் என்ன செய்யறாரு? ராத்திரி பூரா நின்று வணங்குறார். இரவு ஆயிட்டா நின்று வணங்க ஆரம்பிச்சிருவார். இஷா தொழுது முடிச்சவன நிக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்னா சுபுகு வரைக்கும் வணக்கம் தான். அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லு. காலையில எந்திரிச்சுட்டா பகல் பூரா நோம்பு, பகலெல்லாம் நோம்பு, ராத்திரி பூரா நின்று வணங்கினா குடும்ப வாழ்க்கை எங்க நடக்கும்? அப்ப இந்த பெண்ணை கணவன் விரும்பி ரசிச்சா தானங்க ஒரு பெண்மணி தன்னை அழகுபடுத்திக் கொள்வாள். இவருக்கு அந்த மாதிரியான நாட்டமோ தேச்சமோ இல்லை என்ற உடனே உம்மு தர்தா பரிதாபகரமான நிலையில் இருக்கிறாங்க. அப்படியா செய்தி? வரட்டும். அந்த ஆளு யாரு? அபூ தர்தா வரட்டும் இருந்து கொண்டார். கொஞ்ச நேரம் கழித்து அபூ தர்தா வர்றார். வந்த உடனே சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடுவோம் வா கூப்பிடுறாரு. நான் நோம்பு. அவர் பதில் சொல்றாரு, மரியாதையா சாப்பிடுவோம். இவர் சொல்றாரு, நான் நோம்பு வைத்திருக்கிறேன், நோம்பு வைத்தாலும் நீங்க என்னோட சாப்பிடு அப்படிங்கிறார். வேற வழி இல்லை. இவர் பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவாயிடுச்சு. இஷா தொழுது முடிச்ச உடனே 2 பேரும் பறக்குறாங்க. இவர் கொஞ்ச நேரம் கிடைத்த உடனே அபூ தர்தா எழுந்து தொழுகிறதுக்காக தயாராகிறார். சல்மான் பார்சியை தூங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன நடக்குதுன்னு. அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து, பேசாம படு, தொழ போறேன், பேசாம படு அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு. சல்மான் தூங்கி இருப்பார் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் இவர் எந்திரிக்கிறார். அவர் தூங்கல, கவனிச்சுக்கிட்டு எல்லாத்தையும். மறுபடியும் சட்டையை பிடிச்சி இழுத்து, தூங்கு பேசாம. இவர் மறுபடியும் தூங்கிட்டாரு, படுத்துட்டாரு. இப்படியே நடக்குது. இவர் ஏழாவும் அவர் பிடிச்சி இழுக்க தொழ விட மாட்டேங்கிறாரு. சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது சல்மான் பார்சி இவர் எழுப்புறாங்க, எந்திரி, இப்ப 2 பேரும் தொழுவோம் வா என்று சொல்லி 2 பேரும் தொழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் இதையெல்லாம் அவர் மனப்பூர்வமா ஒத்துக்கல. அபூ தர்தா சங்கடப்படுறாரு. என்னடா அந்த மனுஷன் நோம்பையும் கெடுத்து தொழுகையும் கெடுத்து ராத்திரிக்கு போற எத்தனை ரக்காத்து தொழுது இருப்போம், எல்லாத்தையும் கெடுத்து பாலாக்கி விட்டார அப்படின்னு கடுமையான ஆத்திரத்தில் இருக்காரு. சுபுகு தொழுகை முடிஞ்சதோ இல்லையோ நேர போயிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், சல்மான் பார்சி செஞ்ச வேலையை கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு சகோதரர் ஆக்கி விட்டுட்டீங்க, என் நோம்பையை முடிச்சு என் தொழுகையை முடிச்சுட்டாருங்கிறத விவரமா நடந்ததை அவர் எடுத்து சொன்னார். எடுத்து சொன்ன உடனே அப்ப சல்மான் கூட என்ன சொல்ற, சல்மான் ஒரு போதனையும் செஞ்சாரு. தொழுகைகளை முடிச்ச உடனே அபூ தர்தாட்ட ஒரு போதனை செஞ்சிருந்தார். என்ன போதனை? இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. ஒலி நப்சிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய நப்சுக்கு ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ராத்திரி பூரா தொழுவுறியப்பான்னு கண்டிக்கவும் செஞ்சார். இதையெல்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ தர்தா முறையிடுறார், அதாவது கூற சொல்றார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தையில சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் உண்மையே சொன்னார், அவர் சொன்னதுதான் கரெக்ட், நீ செஞ்சே சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது. அப்ப என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் இது அல்ல, எதல்ல பள்ளிவாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் பாத்துக்கிறவான்னு சொல்லி கொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு ஊருவா சுத்துறதுன்னு அர்த்தம் இல்ல. வணக்கம்னு சொன்னா வேறு வணங்குதா இல்லையா? வணக்கம் என்று சொன்னால் இது மாத்திரம் இல்ல வணக்கம். அப்ப வணக்கத்துக்கு என்ன பின்ன வழக்கம் சொல்றேன், எது வணக்கம் இல்லைன்னு நீங்க விளங்கிக்கணும். வணங்குவதற்காகவே தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான்னு சொன்னா வணக்கத்தை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்திலேயே ஈடுபட்டிருந்தவர்களை இப்படி கண்டிக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் சொன்னா கதை கப்சா இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஆதாரப்பூர்வம் பின்பற்றத்தக்க நிகழ்ச்சி இது. 3 பேர் பள்ளியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் சொல்றாரு,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகள் எப்படி இருக்கும்னு விசாரிச்சு முடிச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் 3 முடிவு எடுத்து சொல்றாங்க. நான் இனிமே தூங்கவே மாட்டேன், எப்ப பார்த்தாலும் வணங்கிக்கிட்டே இருப்பேன் ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம இனிமே கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, பேசாம அல்லாஹ்வுக்குன்னே நம்ம என்ன செஞ்சிடணும், அர்ப்பணிச்சிடணும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ஒரு நாள் விடாம நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்க வேண்டும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ராத்திரி பூரா நின்று வணங்குவேன், தூங்கவே மாட்டேங்கிறார் இன்னொருத்தர். இன்னொருத்தர் கல்யாண காட்சிலாம் நமக்கு கிடையாதுங்கிறார், இனிமே நம்ம அப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லி பள்ளிவாசல்ல வச்சு அப்படி மசவரா பண்ணி தீன நிலைநாட்டுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் சொன்னது யாரு, நீங்க தானா கேட்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கொண்டது நீங்கள் தானா என்று கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன், ஆனா அத்காக்கும் லில்லாஹ். உங்களை விட பெரிய அல்லாஹ்வுடைய அச்சம் முத்தி போய் இப்படி பேசுறீங்களா? உங்களை விட ரொம்ப நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அப்படி இருந்தும் கூட நான் திருமணம் செய்திருக்கிறேன், மனைவி மக்களோடு வாழ்க்கை நடத்துகிறேன், உங்களை விட அதிகமாக நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ்வை, அப்படி இருந்தும் கூட சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் விட்டு விடுகிறேன். உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், அப்படி இருந்தும் கூட நான் தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிய வேண்டும்? வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தை யாரும் வணங்கிக் கொள்ளக்கூடாது. பள்ளிவாசலே கெதிட்டு கிடக்கிறது தான் வணக்கம், அதுக்குத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சான், அதுக்கு மேற்கொண்டு ஒண்ணும் இல்லை, இது கருதி கொள்ளக்கூடாது, அந்த பொருளை கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்திருக்க மாட்டாங்க, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ருசிச்சுலாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, சுவையான பொருட்களை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, தொடைக்கறி கொண்டாந்து கொடுக்கப்படும் போது இன்னொன்னு கொண்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சு இருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன். நம்ம வணங்குவதற்கு இந்த அர்த்தம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒருத்தருமே ஒழுங்கா வணங்கலேன்னு ஆயிரும். அப்படியான வணக்கத்துக்கு என்ன அர்த்தம்? இல்லாலி யாபுதூன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாபுதூன் என்ற இந்த இபாதத்து என்ற வார்த்தை இருக்கிற அதுல இருந்து நம்ம விளங்கணும். இபாதத்து என்றால் அபுது என்ற வார்த்தையிலிருந்து அது வருது. எஜமான் நான் அடிமை என்பதை ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் நினைத்து செயல்படுவதுதான் உண்மையில் இபாதத்து. இபாதத்து என்று சொன்னால் வெறும் குறிப்பிட்ட சில ருக்குன்கள் மாத்திரம் இல்லை, குறிப்பிட்ட சில வணக்க முறைகள் மாத்திரம் இல்லை. இபாதத்து என்று சொன்னால் தன்னை அபுதாக ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிமை, அவன் எஜமா, இதை ஒவ்வொருத்தனும் உணர்ந்து தன் வாழ்க்கையில நடக்கணும் என்பதுதான் இபாதத்துங்க. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையெல்லாம் கட்டளையிடுறானோ அது பிடித்தாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, அதுல டேஸ்டா இருந்தாலும் சரி, அல்லாஹ் கட்டளையிட்டான்னு சொன்னா எஜமான் கட்டளையிடுறான், அடிமையாகிய நான் அதை நிறைவேற்றுவேன். இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அமைத்துக் கொள்வதற்கு அதுதான் வணக்கம். சாப்பிடலாம், தப்பே கிடையாது. எப்படி சாப்பிடணும்? எதை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னானோ அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களோ அப்படி சாப்பிட வேண்டும். எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தடை செய்தார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். சாப்பிடுற விஷயத்துல தன்னை ஒரு அடிமைன்னு ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப சாப்பிடுற விஷயம் சும்மா சாப்பிட்டுட்டு போயிடலாம். சாப்பிடுகின்ற விஷயத்தில் நான் ஒரு அடிமை, எஜமா எப்படி சாப்பிட சொல்றானோ அப்படித்தான் சாப்பிடுவேன். இதை உணர்ந்துட்டான்னு சொன்னா கண்டதையும் சாப்பிடுவானா? அடுத்தவனுடைய சொத்தை திருடி சாப்பிடுவானா? அல்லாஹ் எதை சாப்பிட வச்சு வாங்கி சாப்பிடுவானா? அப்ப மனித வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க.
வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எந்த ஒழுக்க சீரழில் உள்ள மனுஷன் கிடக்கிறானோ அங்க இருந்து ஒரு செகண்ட்ல தடுத்து நிறுத்திடுது பாருங்க. சாப்பிடுவது என்பது எனக்கு தேவையான, என்னுடைய உடல் ரீதியாக தேவையான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அத அல்லாஹ் கட்டின வரம்புக்கு உட்பட்டு நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயத்தில் அவன் தன்னை அபுதுன்னு ஒப்புக்கொண்டான், அவனை மாபூதுன்னு ஒப்புக்கொண்டான். தன்னை அடிமைன்னு ஒத்துக்கிட்டான், அவனை எஜமான்னு ஒத்துக்கிட்டான். அங்க அல்லாஹ் வணங்குறான், சோறு தான் திங்கிறான் நம்ம பார்வைக்கு. அவன் அல்லாஹ் வணங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க எவ்வளவு அழகான பண்பொழி. மூமினுடைய விஷயம் இருக்கிறத பெரிய ஆச்சரியமானது. அஜபல்லி அம்ரில் மூமினி, இந்த மூமினுடைய காரியம் இருக்குது பெரிய ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியம்? இவனுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை ஏற்பட்டு அதற்காக வேண்டி அல்லாஹ் புகழ்ந்தான்னு சொன்னா அதுக்கு அவனுக்கு கூலி கிடைச்சு போயிடுது. ஏதாவது துன்பம் ஏற்பட்டு அதை சபூர் செஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அதுக்கும் கூலி ஏற்பட்டு போயிருது. இவனுக்கு நல்லது ஏற்பட்டாலும் பெரிய கயிறாயிருக்கிறது, கெட்டது ஏற்பட்டாலும் அது பெரிய கயிறாயிடுது, பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியானால் நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்டு உண்டோம்னு சொன்னா அதுக்கு சவாபு கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மனைவியுடைய வாயில் நீ ஊட்டுகிறாயே, எதுக்கு ஊட்டுறான்? எதுக்குங்க ஊட்டுறான்? அவனுடைய சுயநலத்துக்கு ஊட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ஊட்டி கொண்டோம்னு சொன்னா இல்ல கொஞ்சம் நல்லா சந்தோஷமா போகும், பல விஷயங்கள்ல அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நோக்கத்துக்கு செய்கிற இது கூட அல்லாஹ்விடத்தில் நன்மை தரத்தக்கதாக ஆகும். ஹத்தாமா தஜாலு ஃபீ இம்ராத்திக, உன் மனைவியின் வாயிலே நீ ஊட்டக்கூடிய உணவுக்கு உள்பட அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது வணக்கண்டா என்னன்னு வழங்குதா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். உலகுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன, அவர்களுக்கு இருப்பது போன்ற கடமைகளும் உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அவானும் ஐந்தக்கும், பெண்கள் உங்களிடத்திலே அடைக்கல பொருளாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவன் தன் குடும்பத்திற்கு யார் சிறந்தவனாக இருக்கிறானோ அவன் தான் உங்களில் சிறந்தவன். ஆனா கைருக்கும் லிஅஹ்லி, என் குடும்பத்தினருக்கு நான் உங்களை விட சிறப்பான முறையிலே நடந்து கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை நினைத்து இவன் ஒரு கவள உணவை ஊட்டினானேயானால் மனைவியை நடத்த வேண்டும் என்று எப்படி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படி நடத்துகிறான். அங்கே அவன் இபாதத்து செய்கிறான். அவன் ஈடுபடுவது இல்லறம், அவன் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். அதிலே அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய முறை பிரகாரம் செய்தானே ஆனால் அங்கே என்ன ஏற்படுகிறது? அதுவும் ஒரு வணக்கமாகிறது, அதுவும் ஒரு இபாதத் ஆகிறது, அதுக்கும் ஒரு சவாபு கிடைச்சி போயிடுது. வியாபாரம் பண்றான், எதுக்கு வியாபாரம் பண்றான்? பெரிய பங்களா கட்டணும், சீக்கிரத்துல கார் வாங்கணும், வெளிநாடையெல்லாம் சுத்தி பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஆளுக்கு 4 கார் இருக்கணும், மனைவிக்கு நிறைய நகை போட்டு அழகு பார்க்கணும், விரும்பிய ஆடையெல்லாம் வாங்கி அணியணும். இதுக்கு தான் வியாபாரம் பண்றான். அண்ணு வேணான்னு சொல்லல. அந்த வியாபாரத்துல உட்காரும் போது ரப்புல் ஆலமீன் எப்படி என்னை வியாபாரம் பண்ண சொல்லி இருக்கிறான்? என்னை படைத்த இறைவன் எப்படி என்னை வியாபாரம் செய்ய சொல்லி இருக்கிறான்? எதை வாங்க சொல்லி இருக்கிறான்? எதை விற்க சொல்லி இருக்கிறான்? எப்படி விற்க சொல்லி இருக்கிறான்? அதுல எப்படிப்பட்ட நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான்? இதையெல்லாம் ஒரு வியாபாரி உணர்ந்து ஹராமானவைகளை விற்காமல், அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடியவைகளை விற்காமல், ஹலாலானதை விற்கும் பொழுது கூட அளவு நிறுவைகளிலே மோசடி செய்யாமல், கூடுதல் குறைவு செய்யாமல், கலப்படம் செய்யாமல், நேர்மையான முறையிலே நடப்பானையானால் யாருக்கு பயந்து நடக்கிறான்? அவன் ஏமாத்த முடியும், ஏமாறுறவன் ஜாஸ்தியா இருக்கிறான். ஆனாலும் கூட ஏமாத்த முடியாத ஒருத்தனுக்கு பயந்து, அவனுடைய கட்டளைக்கு பயந்து, எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சர்வ சக்தனுக்கு அஞ்சி தன்னுடைய வியாபாரத்தை நேர்மையை அமைத்துக்கிட்டான்னு சொன்னா அவன் அங்க அல்லாஹ் வணங்குறான். அவன் உட்கார்ந்து காசு என்றான், அதுல இபாதத்து செய்யறாங்க. அவன் நம்ம பார்வைக்கு காசு என்றான். இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தஸ்பீஹ் உருட்டுறவன் வணங்கல. யாரு வணங்குறா? சொந்த லாபத்திற்காக வியாபாரம் பண்றானே அவன் அல்லாஹ் வணங்குறான். எப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உத்தரவுகளை பேணி நடந்தான். அல்லாஹ் சொல்றான், வயலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவைகளிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இரத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன்,
மனிதர்களுக்கு மனிதர்களிடத்திலே அவர்கள் நிறுத்து வாங்கினார்களே ஆனால் நிரம்பவே வாங்கிக் கொள்கிறார்கள். காலோகும் வதனோகும் யுக்சிரோன், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுப்பதாக இருந்தால் குறைத்துக் கொள்கிறார்களே, இவர்கள் நாசமா போகட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டிக்கிறான் என்று அஞ்சி நேர்மையாக துல்லியமாக தன்னுடைய வியாபாரத்தை வணிகத்தை நடத்தினான் என்று சொன்னால், வணிகமல்லாத இன்ன பிற துறைகளிலே மார்க்கம் அனுமதித்த விதத்திலே பொருள் ஈட்டினான் என்று சொன்னால், அந்த துறையிலே அவன் ஈடுபடும் பொழுதும் கூட தன்னை அடிமை என்ற நிலையை மறக்கவில்லை. அல்லாஹ் எஜமான், நான் அடிமை. எத்தகைய எஜமான்? என்னுடைய ஒவ்வொரு செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எஜமான், அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைந்து விடாத சர்வ சக்தனான எஜமான் இருக்கிறான். அவனை நான் அஞ்சுகிறேன். வியாபாரத்தில் அல்லாஹ் அஞ்சுகிறான், விவசாயத்தில் அல்லாஹ் அஞ்சுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு கதமா அபதின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 விஷயங்களை பற்றி விசாரிக்கப்படாமல் எவனுடைய கால்களும் நகர முடியாது சொன்னார்கள். மறுமையிலே 4 விஷயங்களை பற்றி விசாரிக்கப்படாமல் எவனுடைய கால்களும் அங்கே இங்கே நகர முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த 4ல் ஒரு செய்தியை சொன்னார்கள். அன் மாலிஹி ஃபீ மக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவன் திரட்டிய பொருளாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். எப்படி கேட்பான்? ஃபீ மக்தஸபஹு, எந்த வழியில திரட்டினாய், வ ஃபீமா அன்ஃபகஹு, எந்த வழியிலே செலவு செய்தாய் என்று விசாரிக்கப்படாமல் எவனுடைய கால்களும் நகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த எச்சரிக்கைக்கு பயந்து தன்னுடைய வியாபாரத்திலே அவன் நேர்மையை கடைபிடித்தால், தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே நேர்மையை கடைபிடித்தால், வட்டி வாங்காவிட்டால், மோசடி செய்யாவிட்டால், மக்களை ஏமாற்றாவிட்டால், கலப்படம் செய்யாவிட்டால், இதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து விட்டு இருப்பானேயானால் அவன் செய்வது வியாபாரம் அல்ல, அது ஒரு வணக்கம். அவன் செய்வது விவசாயம் அல்ல, மறுமையிலே பரிசு தரக்கூடிய ஒரு மகத்தான இபாதத்து, வணக்கம் என்று இதிலிருந்து நமக்கு விளங்குகிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழியை நன்கு சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு அச்சம், அல்லாஹ் நம்மை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான், அவனுக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறான் என்று உணர்ந்து விட்டால் திருடுவானா? இன்னைக்கு நடக்கிற நாட்டுல ஒழுக்கத்துல கேடு கட்டு போயிட்டானே, பிறருடைய உரிமைகளை பறிக்கிறான, இந்த கொடுமை நடக்குமா? அடுத்தவனுடைய பொருளை போய் எவ்வளவு தைரியமா திருடுறான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடுறான், தெரியாம பாக்கெட்ல வச்சுக்கிறத அடிச்சுட்டு போயிடுறான், பார்த்துட்டு இருக்கிறோம். கூட்டமா வந்து திருடுறான், திருடணுங்கிற பேர்ல அதுக்கு முட்டுக்கட்டை போட்டா கொலை செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் பொருள் திரட்டுற அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி உலகத்தில் நடக்குமா? பிறருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய குற்றம் நிகழுமா? பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடத்துல ஒரு ஜான சேர்த்து கட்டிக்கிறான, வீடு கட்டும் போது இந்த மோசடி நடக்குமா? பங்காளி துரோகம் செய்கிறான, அதை செய்வானா ஒருத்தன்? படைச்ச ரப்புக்கு பயந்தா சும்மா பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அல்லாஹ் ஏமாத்த நடத்திட்டு இருக்கிறீங்களா? செய்கிற அக்கிரமத்தை எல்லாம் செய்து கொள்ளலாம், தஸ்பியை உருட்டிட்டா அல்லாஹ் உன்னை சுத்தத்துல சேர்த்து நடத்திட்டு இருக்கிறீங்களா? 5 வேளை தொழுதுட்டா அதுக்குள்ள அவ்வளவு அக்கிரமத்தை அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மனிதன் மனிதனா வாழ்வதற்காக இந்த மார்க்கம் வந்திருக்குது. எல்லா விஷயத்திலையும் மனிதன் உண்மையான மனிதனா வாழணும். ஒரு முஸ்லிம பார்த்தவன ஒருத்த முஸ்லிம் ஆகணும், முஸ்லிம பார்த்தவன முஸ்லிம் ஆகணுங்க. முஸ்லிமா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியா, இப்படிப்பட்ட ஒரு திட்டமா, இப்படிப்பட்ட ஒரு தத்துவமா என்று நினைக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நிலைமை? முஸ்லிமா பார்த்தா காரி துப்புற அளவுக்கு நிலைமை. இவன் வெக்கப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. உண்டா இல்லையா? இவ்வளவு மோசமான நிலைமை. என்னென்ன தப்பு இருக்க அவ்வளவு இவனாக முன்னோடியா இருக்கிறான். உலகத்துக்கு முன்மாதிரியா திகழ வேண்டிய ஒரு முஸ்லீம் எல்லா விதமான கேடுகட்ட கஞ்சா அடிக்கிறது யாருன்னு பார்த்தா இவனா தான் இருக்கான். சாராயம் அடிக்கிறது யாருன்னு கேட்டா இவனா தான் இருக்கிறான். பிக் பாக்கெட்லயும் கூட இவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான். கொள்ளையடிக்கிறதுல இவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான். மோசடி செய்யறதா அப்படி இருக்கிறான். அந்த பாயிட்ட மொத்தம் ரூபாயை கொடுத்துறாத தரமாட்டாரு சொல்றான். பாயிட்ட கொடுத்தா திருப்பி கிடைக்காதுங்கிறான். பாருங்க, நேர்மைக்கு நாணயத்துக்கும் பேர் எடுக்க வேண்டிய முஸ்லிம்கள் எவ்வளவு மோசமா போயிட்டாங்க. இவங்க நோக்கத்தை மறந்துட்டாங்க. அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? வணங்குறதுக்கு படைச்சான். சில பேருக்கு இது தெரியும், வணங்குறதுக்கு தான் படைச்சாண்டு. வணங்குனா என்னன்னு தெரியாது, வணங்குறதுக்கு படைச்சாண்டு வணங்கி வச்சிருப்பாங்க. என்னன்னு தெரியாத காரணத்தினால பள்ளிவாசல்ல போய் அழகா தொழுவாரு, தொழுதுக்கு போய் வட்டி கடை பறக்குவாரு. எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். இங்க பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ் தொழுகிறார், அல்லாஹ் பயந்து
தொலைச்சுன்னா அந்த அல்லாஹ் வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். அது தெரியாது அவருக்கு. தொழுதுட்டு போய் என்ன செய்வாரு, கரெக்டா வருவார், கடை அடைச்சிட்டு வருவாரு, தொழுவாரு, தொழுதோட போவாரு. என்னடா வியாபாரம் பின்னாடியே போய் பார்த்தா வட்டி கடை. என்ன இது இபாதத்துல விலங்குல என்னமோ நீங்க தொழுதோன்னு அல்லாஹ் கிடமை கிடைச்சு போயிருமா? நான் கேட்கிறேன். அவனுடைய தரஜா கூடி போயிருமா? மனிதன் முழு மனிதனா வாழணும். அதுவும்